அதனால் அவசியம் நீங்கள் முன்னோர்களுக்கு இது வரைக்கும் திதி கொடுக்கலனாலும் கொடுத்துருந்தாலும் மிக சிறப்பாக திதி அவசியம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு முடிஞ்சால் ஒரு 15 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை அல்லது அவுத்திக்கீரை எல்லாரும் வாங்கி கொடுப்பாங்க. ஒரே ஒரு கொத்து வேணால் வச்சுக்கிட்டு பாக்கி உணவு தானியங்கள் கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குன்னு மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ரொம்ப புண்ணியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியம் அனைவருக்கும் அனைத்து நட்சத்திரக்காரங்களுக்கும் சொல்கிறேன், பிதிர் தோஷ நிவர்த்தி முழுமையடையணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த அமாவாசையில் ஆடி அமாவாசையோ தை அமாவாசையோ மகாலயபட்ச அமாவாசையோ இல்லை மாசி மகமோ அன்னைக்கு முக்கியமான ஸ்தலங்களில் போய் நம்ம அந்த திதியை கொடுத்தோம்னா 100% நம்மளுக்கு முன்னோர்களுக்கு விலகும். அந்த அடிப்படையில் மன்னார்குடி பக்கம் ராமேஸ்வரம் வேறு திருராமேஸ்வரம். மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் கூத்தாலூருக்கு பக்கத்தில் திருராமேஸ்வரம் இருக்குது. அங்கே போய் திதி கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கல்குன்றம் மிக சிறந்த ஸ்தலம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சங்கு தோன்றக்கூடியது. வேறு எங்கேயும் சங்கு தோன்றாது. திருக்கல்குன்றம் கொடுத்தாலும் மிக சிறப்பு.